Okay ma, next 1.3 la fourth sum பார்க்கலாம். Two products A and B currently share the market with share 50% and 50% each respectively. Each week some brand switching take place. Of those who bought A the previous week, 60% buy it again, whereas 40% switch over to B. Of those who bought B the previous week, 80% buy it again, whereas 20% switch over to A. Find their shares after 1 week and after 2 weeks. If the price war continues, when is the equilibrium reached? அதாவது ரெண்டு ப்ராடக்ட் கொடுத்துருக்குறாங்க, A and B. சரியா? ஷேர்ஸ், மார்க்கெட் ஷேர்ஸில் A and B ரெண்டு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஷேர்ஸ் என்னது 50% A and B உனக்கு வேல்யூ கொடுத்தாச்சு. ஈச் வீக் ஒவ்வொரு வாரமும் அந்த பிராண்ட் என்னது A வந்து ஏற்கனவே போன வாரம் வாங்கினவங்க 60% அதே வாங்கிக்கிறாங்க, 40% வந்து Bயை வாங்குறாங்க. ஓகேவா? ஆஃப் தோஸ் who bought B previous week, போன வாரத்தில் 80% யாரெல்லாம் B வாங்கினாங்களோ அவங்க சேம் அதே வாங்குறாங்க. அண்ட் தென் 20% தான் என்ன பண்ணுறாங்க, ஏவுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகுறாங்க. ஃபைண்ட் த ஷேர் ஆஃப்டர் 1 வீக், ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த ஷேர்ஸை ஃபைண்ட் பண்ணணும். அண்ட் தென் செகண்ட் வீக்கில் ஷேர்ஸை ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதனுடைய ப்ரைஸ் பார்த்துட்டு தென் ஈக்லிபிரியம் எங்கே ரீச் ஆகுது அப்படிங்கிறது தான் என்ன பண்ண போகிறோம், ஃபைண்ட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ டீயை முதல்ல ஃபைண்ட் பண்ணுவோம். வேறு நம்மளுக்கு A and B by the data A equal to 50% and then B equal to 50% கொடுத்துருக்காங்க. A equal to 50% and B equal to 50%. Here 0.50, A equal to, then B equal to 0.50. Here 50 divided by 100 இல்லையா? ஸோ அதனோட வேல்யூ தான் இங்கே கிடச்சிருக்கு. தென் T தான் என்ன பண்ண போகிறோம், இப்போ மேக் பண்ண போகிறோம். வேர் T equal to வேரியபிள்ஸ் என்ன, A, B. Here A, B. Of those who bought A, ஸோ A தான் முதல்ல இங்கே எடுக்க போகிறோம். who bought A, யார் A வாங்கினாங்க, அப்போ வாங்கும் பொழுது 60% ப்ரீவியஸ் வீக்கில் 60% buy it again. ஏ என்ன பண்ணுறாங்க, 60% வாங்குறாங்க. அண்ட் தென் switch over to B எத்தனை பேர், 40%. ஸோ பர்சன்டேஜில் இருக்கிறது நீ டெசிமலில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், 0.60, 0.40, 0.40. அண்ட் தென் ஆஃப் தோஸ் ஹூ பாட் B, நெக்ஸ்ட்டு we talk about this B. இப்போ B பார்க்கும் பொழுது ஆஃப் தோஸ் ஹூ பாட் B the previous week, 80% buy it again. B என்ன பண்ணுறாங்க, 80% வாங்குறாங்க. இந்த Bயில் இருக்கிற ப்ராடக்டை 80% Bயிலே வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ 80% 0.80. அண்ட் தென் 20% ஸ்விட்ச் ஓவர் டு A. Bயில் இருந்து B ப்ராடக்ட் வாங்கினவங்க ஏவுக்கு மாறியிருக்காங்க இல்லையா? ஸோ 0.20. ஸோ T நம்ம மேக் பண்ணிட்டோம்னா டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டியை இங்கே மேக் பண்ணுறோம். சாரி, டிரான்சிஷன் மேட்ரிக்ஸை இங்கே மேக் பண்ணியாச்சு. 0. இதை கரெக்டாக எழுதணுன்னா 0.60, 0.40, 0.20, 0.80, where T equal to here. And then after 1 week அப்புறம் என்ன அதனுடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஆஃப்டர் 1 week, after 1 week, here A, B into T. What is A? 0.50, 0.50. And then T 0.60, 0.40, 0.20, here 0.80, which is equal to 0.50 into 0.60 plus 0.50 into 0.20 and then 0.50 into 0.40 plus 0.50 into 0.80. Okay, which is equal to the product of 0.50, 5 6 are 30, 0.30
plus 5 2s are 10, 0.10. Here 5 4s are 20, 0.20 plus 0.40. Therefore 0.40, here 0.60. Okay, where after 1 week A equal to 40%, A equal to 40%, B equal to 60%. இது என்னோட value A இல்லையா, product A and then product B. Here therefore the share of, therefore the shares for 1 week, shares after 1 week, ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்காங்க, after 1 week, after 1 week for the products A and B are 40% and 60% and 60%. ஓகேவா, முதல் வாரத்துக்கு அப்புறம் ஏனுடைய ப்ராடக்ட் எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்குது, 40% கிடைக்குது. அண்ட் தென் பினுடைய ப்ராடக்ட்டு 60% கிடைக்குது. அண்ட் தென் வி ஹாவ் டு ஃபைண்ட் தி ஆஃப்டர் செகண்ட் வீக் அப்புறம் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஆஃப்டர் செகண்ட் வீக், ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப்டர் செகண்ட் வீக். ஸோ 0.40, இங்கே ஏனுடைய வேல்யூ 40 இல்லையா, சாரி 40% இல்லையா, அண்ட் தென் பினுடைய வேல்யூ 60. ஸோ இதை தான் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணணும். நமக்கு கிடச்சிருக்குது 0.40, 0.60. நம்மளுடைய டீயோட வேல்யூ என்னது 0.60, 0.40 அண்ட் தென் 0.20, 0.80. இப்போ இதனுடைய நம்மளுக்கு ஃபஸ்ட் வீக்கில் கிடச்சிருக்கிற ஏ அண்ட் பினுடைய வேல்யூ தான் செகண்ட் வீக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா, இங்கே ஏனுடைய வேல்யூ 0.40, ஹியர் பினுடைய வேல்யூ என்னது 0.60. இப்போ இதனுடைய ப்ராடக்ட் தான் அங்கே ஃபைண்ட் பண்ண போகிறோம். $0.40 into 0.60 plus 0.60 into 0.20 and then 0.40 into 0.40 plus 0.60 into 0.80. ஓகேவா, இதனுடைய ப்ராடக்ட் எழுதணும்னா 6 4s are 24, 0.24 plus 0.12, here 0.16 plus 0.42. okay, which is equal to 24, here 36, 0.36 and then here 0.58, then addition 0.58, 6 into 80, here 48 ma, so 48, 0.64, yeah, 0.64. For A equal to 36% and then 64%. After second week la shares after, therefore the shares after second week of for the product A and B are 36% and 64%. செகண்ட் வீக்கில் எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்குது ஷேர்ஸு 36% ஏக்கு கிடைக்குது அண்ட் தென் 64% பிக்கு அந்த ஷேர் கிடைக்குது. தென் தேர்ட் ஒன் என்ன ஃபைண்ட் பண்ணணும், வென் இட் த ஈக்லிபிரியம் ரீச்ட், எப்போ வந்து ஈக்லிபிரியத்தை ரீச் பண்ணும். ஸோ ஈக்லிபிரியம் கண்டிஷனை இங்கே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும்.
A at equilibrium condition. A, B, to what is T? 0.60, 0.40, 0.20, 0.80. Okay, this is T value, which is equal to A, B, where A plus B equal to 1. Here 0.60A plus 0.20B, which is equal to A. Here 0.60A plus 0.20, 1 minus A, which is equal to A. So 0.60A plus 0.20 minus 0.20A, which is equal to A. Then here 0.A values எல்லாம் ஒரே இடத்துல பண்ணிக்கலாம். A minus 0.20A minus A, which is equal to minus 0.20. So, இதனுடைய value எடுத்து எழுதணும், which is equal to 0 minus 0.60, A equal to minus 0.20, which is equal to A equal to minus 0.20 divided by minus 0.60, where A equal to 1 by 3. Yeah? So 0.33. Here A equal to 0.33, and then B equal to 1 minus A. 1 minus 0.33, where B equal to 0.67. B equal to 0.67. இதனுடைய percentage find பண்ணோம் அப்படின்னா 33%. Here 67%. Equilibrium reached at 33% and 67%. Okay, where A equal to 33%, B equal to 67%. Okay, thank you, students.